ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பா. ஒரு நல்ல விஷயம், முக்கியமாக இல்லத்து அரசிகள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். சமையலறையில் கிழக்கு பார்த்து சமையல் செய்வார்கள் அல்லவா? அதாவது அக்னி மூலையில்தான் சமையலறை இருக்கும், அங்கே தான் இருக்க வேண்டும். சமையலும் அந்த அக்னி மூலையில் கிழக்கு பார்க்கும்படி செய்ய வேண்டும். சமையல் செஞ்சு அதை அடுப்பில் இருந்து இறக்கும்போது லெஃப்ட் சைடுக்கு தான் இறக்க வேண்டுமே தவிர ரைட் ஹேண்ட் சைடு இறக்க வைக்கக்கூடாது. ஒரு வேளை லெஃப்ட் சைடு ஏதாவது பாத்திரங்கள் இருக்கிறதென்று ரைட் சைடுக்கு இறக்கினால் அதை தேவதைகள் சாப்பிட மாட்டார்கள். இன்னொரு விஷயம், கிழக்கை பார்த்து சமையல் செய்து ரைட் சைடு இறக்கு வைத்தால் அது தெற்கு திசையாகும். தெற்கு திசை என்றால் பித்ரு தேவதைகளுடைய ஸ்தானம். அதனால் அந்த சமையல் பித்ரு தேவதைகள் பார்ப்பார்கள். தெற்கு திசை யமனுடைய திசை. அங்கேதான் பித்ரு தேவதைகளும் இருந்து தொட்டதை தேவதைகள் தொடமாட்டார்கள். அந்த பலகாரங்களை, அந்த நைவேத்தியங்களை ஆண்டவனுக்கு நிவேதனை செய்யக்கூடாது. அதை தேவதைகள் அனுமதிக்க மாட்டார்கள். இந்த விஷயம் எல்லா பெண்மணிகளும் இல்லத்து அரசிகளும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். முக்கியமாக பண்டிகைகளுக்கும் கடவுளுக்கு நிவேதனை செய்யும் நைவேத்தியங்கள் சமையலறையில் சமைத்து ரைட் சைடு இறக்குவதை ஆண்டவனுக்கு படைக்கக்கூடாது. பெரியோர்களுக்கு கும்பிடும்போது வேண்டுமென்றால் அப்படி செய்தால் தப்பு இல்லை. ஆண்டவனுக்கு படைப்பதற்கு மட்டுமே அது ஆட்சேபனை. தெரிந்து கொள்ளுங்கள் தாய்மார்களை, அந்த தவறை செய்யாதீர்கள். நாளை ஒரு நல்ல விஷயத்துடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ தாங்களுக்கு பிடித்தால் ஒரு லைக் செய்து, ஷேர் செய்து, சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஜெய் ஹிந்த்.